உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று துதிக்கிறேன். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இதோட முழு அர்த்தம் என்ன? இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கணும்னா நாம் ஆண்டவர் அறிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் இதை புரியும் நமக்கு. உன் வழிகள் அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. உன் வழிகள் என்னன்னா, மனுஷன் அவனுடைய சிந்தனையின்படி அவன் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பான். அந்த வழி எப்படி இருக்குன்னா, அது அவனுக்கு நன்மை கொடுக்க முடியாது. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, இது உண்மையாக சாத்தியமான ஒரு வார்த்தை தாங்க. நம்ம சுற்றிலும் உள்ள ஜனங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, நம்ம மேலே பொறாமை கொள்வாங்க, நம்மளை அழிக்கணும்னு திட்டுவாங்க. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம். இப்பொழுது நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பணம் வச்சுருந்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க, உங்களுக்கு அதிகமாக நான் வட்டி வாங்கி தரேன், இந்த கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நாம் இது நல்லதாக தெரியுதே, இவ்வளோ வட்டி வருது அப்படின்ட்டு நாம் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணும் பொழுது சில நாட்கள் மாத்திரம் நமக்கு வட்டியை கொடுத்துட்டு சில நாட்கள் கழிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்கள் நமக்கு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த வழி நமக்கு வேதனையை கொடுக்குற வழியாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னா, ஆண்டவர் புதுவிதமான வழியை நமக்கு உருவாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இப்பொழுது பாருங்கள், நம்முடைய வழி தாறுமாறாக போனால் கூட கர்த்தர் அந்த வழியை சீர்திருத்த முடியும் என்றதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதான் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அப்பொழுது ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அந்த நினைவு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் 2 காரியம் செய்யணும். முதலாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க பழகிக்கொள்ளணும் என்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் தன்னுடைய வழியை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அந்த வழியில் உங்களை நடத்துவார். எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, திருமணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வரன் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தவறான ஒரு பெண்ணை பார்த்து உடனே திருமணம் செய்தீங்கன்னா அது கர்த்தருடைய வழியாக இல்லைன்னா அதில் உங்களுக்கு அநேக போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நிந்தைகள் காணப்படும். ஆனால் அதே கர்த்தருடைய வழியாக இருக்குமானால், உங்களுக்கு அவர் உத்தரவு கொடுப்பாரானால் நீங்கள் அந்த வழியில் செம்மையாக இருப்பீங்க, அதில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. ஆதாமேவாள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த வழி அவங்களுக்கு வேதனை கொடுத்தது. ஆனால் யோசேப்பு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார், அந்த வழி அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவர் 2 பேருக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார், இதை செய்யாத இதை செய்யின்ட்டு. ஆனால் இதை மீறி செய்யும்போது இவங்க வேதனைக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல் யோசேப்பு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவனுக்கு விரோதமாக இந்த பாவம் செய்வது எப்படின்னு அந்த வழியை விட்டு ஓடி போகிறான். அவனுக்கு அது நன்மையாய் காணப்படுகிறது. நீங்களும் உங்களுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து பாருங்கள், ஆண்டவர் செம்மையாக வழி நடத்துவார். அதான் தாவீது அழகாக சொல்கிறார், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து பாருங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.